திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் வேட்பாளர்களை தகுதி பார்த்து போட்டியிட வைப்பதில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். தருமபுரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட மொரப்பூர் பகுதியில் சௌமியா அன்புமணிக்கு ஆதரவு கேட்டு பிரச்சாரம் செய்த அவர், பாமக வேட்பாளர் படித்தவர், பண்பானவர், பெண்களிடம் எளிதில் பழகக்கூடியவர் என்று கூறினார். இந்த தேர்தலில் சின்னத்தை பார்த்து வாக்களிக்காமல் வேட்பாளரை பார்த்து வாக்களிக்கும்படி அறிவுறுத்தினர். அதனால்தான் இன்னும் நீங்க சின்னத்தை பார்த்து வாக்களிக்காதீங்க. சௌமியா அன்புமணி ஒரு பொது வேட்பாளரா நீங்க பாருங்க. சௌமியா அன்புமணி நீங்க ஒரு பொதுவாக கட்சிகளும் பார்க்க வேண்டாம், எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம், மொழி எதுவும் பார்க்க வேண்டாம். ஒரு பொது வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு ஒட்டுமொத்தமாக நீங்கள் வாக்களியுங்கள். பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மக்களை சவக்குழிக்குள் தள்ளிவிட்டு செல்வார் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்தார். கோவை சிங்காநல்லூர் பகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலாமணியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர், சாலை பேரணி செல்லும் பிரதமர் மோடி கருத்து பேசுவதில்லை என்றும் கையை மட்டும் ஆட்டிக்கொண்டு போவதாக கூறினார். அதேபோல மக்களும் ஏப்ரல் 19ஆம் தேதி கையை மட்டும் ஆட்டிக்கொண்டு வந்துவிடும்படி கேட்டுக்கொண்டார். மேலும் 10 ஆண்டு கால ஆட்சியில் எது ஒன்றையும் எடுத்து பேச முடியாதவர்கள் பாஜகவினர் என்று குற்றம் சாட்டினார். இப்ப நம்ம ஐயா மோடி வர்றாரு பாருங்க, இந்த மாநிலத்தில் ரோடு ஷோ, கருத்தை பேசுறது கிடையாது, கையை மட்டும் ஆட்டிக்கிட்டே போயிடும். நீங்களும் ஏப்ரல் 19 கையை மட்டும் அப்படி ஆட்டிட்டு வந்துடணும். மோடிக்கு கொடுத்தால் சவக்குழிக்கு நம்மளை புதைத்து மூடி விட்டு போவார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் நடக்காது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேந்தோணி கிராமத்தில் சுட்டெரிக்கும் வெயிலில் பெண்கள் காத்திருப்பதை கண்ட OPS அருகில் உள்ள கடையரங்கத்தில் நிழலில் நிற்கும்படி அவர்களை அறிவுறுத்தினர். பெண்கள் அனைவரும் நிழலில் நின்ற பிறகே பலாப்பழ சின்னத்திற்கு வாக்கு கேட்டு OPS பேசினர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.